பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. முக்கியமான வசனம். ஆரம்ப முதல் முடிவு வரை கேளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்தியத்தை வேற எங்கேயும் கேட்க முடியாது உலகத்தில். தயவுசெய்து இந்த செய்தியை முழுமையாக கேளுங்க. இயேசு சொன்ன வாசகம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். சிம்பிள், வெரி சிம்பிள் தாங்க. பரலோகத்தில் பிரவேசித்தேன்னா எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிட்டா போதும், அது ஒன்று போதுன்றாங்க எல்லாரும். எப்படியாவது போக முடியாது. எப்படி போகணுன்னு தெளிவாக சொல்றாரு பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தால் தான் போக முடியும். ஆமாம், எப்படின்னா நான் அந்த பரலோகத்தில் போய் சேர்ந்தா போதுமன்றாங்க சில விசுவாசி ஊழிக்காரங்க. எப்படியாவது எப்படியாவது சொல்லலை, எப்படியாவது போக முடியாது, இப்படித்தான் போக முடியும். அதுதான் சொல்றாரு மத்தேயு 7. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்ப எப்படி போனோம்? எப்படியாவது நகை கண்ண முடின்னு போக முடியுமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசித்து. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா கூட அதில் போய் பிரவேசிக்க முடியாதான். கர்த்தாவேன்னு சொல்லிவிட்டு பிசாசின் சித்தத்தை செய்துன்னு இருந்தாக்கா பாதாள ராஜ்யத்துக்கு தான் போவோம். சொல்றது கர்த்தாவே, செய்து பிசாசின் சித்தம், அது எப்படி போய் சேர முடியும் பரலோக ராஜ்யத்தில்? அப்போ மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. நன்னே பாருங்க, வேற எவனும் போக சேர முடியாது பரலோக ராஜ்யத்தில். அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் யாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இயேசுதான். இயேசுதான் அவருடைய சித்தம். பிதாவினுடைய சித்தம் யாரு? இயேசு. அந்த இயேசு சித்தம். அந்த இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அப்போ பாதாள ராஜ்யத்தில் எப்படி போய் பிரவேசிக்கிறான் ஒருத்தன்? பாதாளத்தில் உள்ள சாத்தான் ஆதாம் நன்மை தீமை அறிய ஆதாமின் காரியம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கிறாங்க. பாதாள ராஜ்யத்தில் போய் சேர்ந்துருவான். ஆதாமின் சிந்தை மரணம்ன்றார் பவுல். அப்போ ஏற்கனவே பிசாசின் சித்தத்தை ஏதேன் தோட்டத்தில் மனிதன் செய்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாகுறான். இந்த பூமியிலே பாதாள வாழ்க்கை வாரான், நித்தியத்திலும் பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடுறான். இப்போ பரலோகத்துக்கு போய் சேரணும்னா அந்த பூமியிலே இயேசு பரலோகத்தின் அதிபதி 22வது இயேசு கிறிஸ்து. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தைக்குள்ள வரணும். அந்த ஜீவன்ல தேவி நீதித்து உடித்து இருக்குது. அந்த சித்தத்தை செய்யணும். எப்படி செய்யணும்? தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தேவி நீதித்து உடித்து இதை கொடுக்கணும். அப்போதான் பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தையே நீ செய்கிற. அப்போதான் ஜெபத்துக்கே பதில். பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் வரும். பாதாளம் நோட்டு கடந்து வரும். பாவுண்டுமான கடந்து ஒரு தேவி நீதி உயிர்த்தல் நிறைவேறும். அப்போ யோவான் மத்தேயு
மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. மனுஷன் பிறக்கும்போது பாதாளத்தில் இருக்கிற சாத்தானுடைய சித்தத்தின்படி தான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன். அப்படிதான் பிறந்து வந்துக்கிறான். பாதாளத்தில் உள்ள சாத்தானுடைய சித்தத்தை செய்கிறான். ஆதாம் வியாபாரம் செஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்குன்னா இல்லையே ஷாகவே அந்த நன்மையும் தீமை அறியத்தக்கவனாக தான் பிறந்துக்கிறான். நன்மார்க்க துன்மார்க்க சன்மார்க்கம் துன்மார்க் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே ஷாகவே இங்கேயே பாதாள ராஜ்யத்தை வந்தது. பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் நெந்த எல்லாம் வருதா இல்லையா? அப்படி தான் நம்ம பிறந்து வந்துக்கிறோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டுகிறார். உலகத்தில் ரெண்டாவது பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவில் இயேசுவை தந்துருளி உங்ககிட்ட அன்பு கொண்டுட்டார். அந்த இயேசு ஜீவ பேச நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு அந்த ஜீவன்ல தேவ நீதி தூர் இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து ஒரு ஆள் செய்யும் போது பரலோக என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறேன். அப்போது பரலோகம் மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிவிட்டு செய்தெல்லாம் நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி செஞ்சுட்டு இருந்தாக்கா பாதாள ராஜ்யத்தில் தான் எங்கள் பூமியிலும் பிசாசு ராஜ்யம் சாப பாவமானது சபையாக போய் பாருங்க. கத்தாவே கத்தாவேன்னு செய்தாலும் நாடு செல்ல ஊடு செல்ல அரசியல்வாதி செல்ல பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை அந்த ஒழிக்கார் சரியில்லை இந்த ஒழிக்கார் சரியில்லை அந்த அரசியல்வாதி சரியில்லை வேறு விஷயம் ஒழிக்காரு மாமியார் கிட்ட சண்டை பொண்டாட்டிக்கிட்ட சண்டை பக்கத்தில் சண்டை சுயநீதி அநீதியே செஞ்சுட்டு இருப்பாங்க. கட்சியில் பார்த்தா அசுத்தாவி சபையாக வியாதிகள் வறுமை தருத்தணும் அசுத்தாவிகளுமா இருக்குது பாருங்க. அப்போது பரலோகத்தில் இருக்க என் பிதாவை செத்தும் ஆண்டவராகிய இயேசு அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவனில் தேவி நீதிக்கு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்தம் அதை போய் பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்தணும் ஒரு ஆள் பாய் கூடாம. அப்போ ஆதாம் வழியாக பிறந்துட்டு நன்மை தேமை காரியத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டுறது அது பாதாள ராஜ்ய சித்தம். இங்கேயும் பாதாள வாழ்க்கை மறித்து நேரம் பாதாளம் தான். பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவை சந்திக்கவே இல்லை. ஜீவமாகுது ஜீவ சர ஜீவரத்தம் அதில் தேவி நீதி உயிர்த்தில் தேவனுக்கும் செலுத்தல. ஆதாம்லேருந்து முழு உலகத்து உணர்வு செலுத்தவே இல்லை. வாய்நாள் ஊருக்கு 2 பேர் கசுப்பு தெருக்கு 2 பேர் கசுப்பு ஒரு ஆள் மேலே பகை காசு வச்சு பிசாசு உரிமையாக வருவான். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டா பிதாகுமார் ஆதாம் உலகத்தையே அன்பு கூறணும். இயேசுவின் அன்பு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்தம் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பா. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். அவர் தான் நமக்கு மாடல், கம்ப்ளீட் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நானே வழி சத்து ஜீவன் பிதா 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 பிதாவுக்கு என்ன கொடுத்தாரு? இயேசு ஜீவ சரஜி அந்த ஜீவன் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அப்போ மனுஷனுக்கு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவரத்தை தான் கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனுக்கும் ஜீவ சர ஜீவரத்தை பிதா இயேசு பார்த்து புலகாங்கியத்தை கொண்டாரு. மனுமக்களுக்கு என்ன நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சர தான் பிதாவி சித்தம். இயேசு பரலோகத்துக்கு போனாரா இல்லை 3ஆம் நாள் உயிரோடு இருந்து கல்வாரி சிலையில் நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய தேர்த்து நம்மள மாதிரி பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை. பிதாவே மண்டி என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை தான் கொடுத்தாரு. அப்புறம் பிதாவே விடுகையில் ஆவியை ஒப்பித்து ஜீவனை விட்டாருக்குது. பிதாவை நோக்கி ஈட்டியால் ஜீவ சார் அந்த ஜீவனில் தேவ நீட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. அதான் பிதாவின் சித்தத்தை செய்யுது. 3 நாள் தாங்க பாவத்திலிருந்து மனத்து வாதத்தை ஏந்து விட்டாங்க. பசுத்தாய் வந்து சாவுகிற சயத்தில் உயிர்த்தல் தேவத்தை கல்லப்பட்டு உயிரோடு கூட வந்து பிசாசின் தள்ளி வானத்தில் சகலதை அந்த உலகத்தை கொள்ளை கொண்டு பரலோகத்துக்கு போகிறார். போய் பிரவேசித்தார். அவர் தான் சொல்கிறாரு மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிவிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் சுயநீதி நன்மார்க்கம் துன்மார்க்கம்
ஆதாம் காரியத்தில் ஆதாம் மாம்ச சிந்தியெல்லாம் காட்டிட்டு இருந்தாக்கா பிரவேசிக்க முடியாதான். பரலோக ராஜ்யத்தின் ஆசை பூமியிலும் பெற முடியாது. ஜபத்துக்கு பயில் வர துதி துதத்தில் எல்லாம் மதமாக போடும். மார்க்கம் மத போதனையாக போயிடும். பாரம்பரிய உபதேசம், பாரம்பரிய சுத்தி. அதனால தான் என்னுடைய செய்தி கேட்கணும். 100% ஜீவமாக உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏராளம் செய்திகளை கொடுத்துக்கிறோம். உலகத்தில் இப்படிப்பட்ட செய்தியை எங்கேயுமே கேட்க முடியாது. 100% ஜீவமாகும். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்துட்டான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போய் பாதாளத்தில் இருக்கிற சாத்தானுடைய சித்தத்தை பூமியில் செய்கிறான். உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, உங்கள் சொந்த பந்தம், ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பிறக்கும் போது பாதாள ராஜ்யத்தை பிசாசு சாத்தானுடைய சித்தத்தை பாதாளத்தின் ராஜ்யமே இருக்கு. பாதாளம்னா வேதனை. என்ன அர்த்தம்? வேதனையான சாப பாவம், திருடுறான், கொள்றான், அழிக்கிறான். இப்போ பட்டுன்னு இயேசுகிட்ட வா. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஜீவ விருட்சத்துக்கு நிலவா. அந்த ஜீவ விஷயம் தேவி நீதிட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆமண்ட வாக்கு தான் தருது. பட்டுன்னு வா. உப்பேவா செய்தி கேட்கணும். அந்த ஜீவனில் பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்திற்கு எல்லையற்ற வாக்குத்தத்தை ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சாப வாக்குத்தத்தை ஆசீர்வாதம், மரணத்துக்கு உயிர்த்து பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த ஜீவ விஷயத்துக்கு இல்லை. இயேசு நன்மை மாதிரியே தகும். நானே வழியும் சத்தியம் ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான் அந்த ஜீவனில் தேவி நீதி சம்பளம் உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு வாய்நாளெல்லாம் மத்தியம் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். சபிக்கணும், ஆத்திரத்தை பகைக்கிறோம், நன்மை செய்ய சத்துக்கள் ஜபம் பண்ணு. கிறிஸ்துக்குள்ளே இரு. சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது, பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது, நிந்திக்கிறது யாருமே ஒன்று ஜெயிக்க முடியாது. பாவன்ட்டு பிசாசு ஓடும். இதான் உலகத்தை ஜெயிப்பாய். அதான் பரலோக ராஜ்ய சித்தத்தை வல்லோக என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வது. நியூட்ரலாக இருக்குது. விட்டுட்டுன்னா நன்மத்தை மரியாதைக்க கணிப்பிச்சுக்குவேன். அந்த நன்மார்க்கு துன்மார்க்கு அதில் கண்டில் நிச்சயமாக சுயநீதி அணிது பாதாள பிசாசி சித்தம். அதை தேவனுக்கும் காட்டு, குடும்பத்துக்கும் உலகத்துக்காக உண்டு சாபே நன்மத்தை மரியாதை சாகு உன்னத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் தான் முளைப்பிக்கும் வாழ்க்கையில். முள்ளுன்னா சாபம். சமாதானம், சந்தோஷம், சிறந்து கொள்றது, ஓடலாம், ஓடிக்கலாம், சம்பாதிக்கலாம், என்ன செய்யும். ஆனால் பிசாசு மேலே உரிமைக்குது. வாழ்நாளெல்லாம் பிசாசு போராட்டம், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரம், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசம், இப்படியே மனுஷ வாழ்க்கை முடிஞ்சு போது பாருங்க. அதனால தான் இங்கிலீஷில் படிப்போம். மத்திய 7:21 மத்திய 7:21 note Matthew 7:21. Not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but only the one who does the will of my Father who is in heaven. புரியுதா? நான் இங்கிலீஷில் படிக்கிறது. Matthew 7:21. Not everyone who says to thee, Lord, Lord, will enter the kingdom of heaven. Not everyone who says to thee, Lord, Lord, will enter the kingdom of heaven, but only the one who does the will of my Father who is in heaven. அதான் இங்கிலீஷ். தமிழில் பாருங்கள். மத்திய 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. ஒரு மனுஷனை பாதாள ராஜ்ய சித்தத்தை செஞ்சுக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் பட்டது எல்லாம் கிராமத்தில், பட்டணத்தில். ஏசு என்ன பண்ணாரு? நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக
ஜீவ சர ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தர உலகத்தை கொடுத்து பரலோக ராஜ்ய பிதாவை சத்து அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் தான் காப்பாற்றிடுறாரு. அப்படிதான் லேகோன் பிசாசு முடியல திமிர்வாதகர் லேகோனு பெரும்பாடு உள்ள சிறு 38 வருஷம் வியாதிஸ்த திரளான ஜனங்களுக்கு இயேசு நாடி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆடுகள்லாம் ஜனங்க ஜீவ சரீரம் ஜீவரத்தம் நன்மை தீமை கனியை சாப்பிட்டு பாதாள ராஜ்யத்துக்கு நான் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்தில் அவமானத்தை அசுத்தாய் பிச்சவனாக்கிறான். பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டுக்கிறான். ஏசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி தெரிந்தார். அதுக்காக தன் ஜீவனையே கூட ஜீவ சர ஜீவரத்தம். அவன் நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு தேவன் தனக்குள் பாதாள பிசாசாஜி சிக்கிங்க எடுக்கிறான். இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவ விஷயத்துக்கு அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்குறாரு. ஓடி கொடுக்குறாரு. மத்திய மாட்டு அவங்க 12 சீட்டர்கள் கொண்டு வராரு. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணினே வராரு. தட்டு மாறி அவங்க ஜீவ மார்க்கத்தில் அவ்வளோ கஷ்டம். சீசர்கள் அரைகுறையாகவே இருக்கிறாங்க பாருங்க. கட்சியில் பெந்தகோசியன் நல்லதான் நல்லா மெச்சூர்ட் ஆகிறாங்க. அதான் ஜீவ மார்க்கத்தில் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டிங்கனாக்கா நீங்கள் தான் உலகத்திலே டாப்பு. நன்மை தீமில் அப்படியே ஊறி விட்டுக்கிறான் மனுஷன் பிசாசு சித்தத்தில். ஆனால் பிசாசு திருடிங்க கொண்டு நைச்சின்னு இவனும் பிசாசோடு சேர்ந்து குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு உலகத்துக்கு எங்கே பார்த்தாலும் பிசாசா. நோவா காலத்தில் இருந்தது அப்படியே மனுஷக்கமாக இருக்கான். சோதம் குமாரப்பட அதை விட மோசம் கண்கள் இச்சமாக சுயநீதி அநீதி சாபம் பாவம் மான தத்திரம் பாதாள கொலை கூத்து உலகம் உள்ளா பாதாள ராஜ்யத்தை சேர்த்தை செய்கிறாங்க. கிறிஸ்துவ சந்திக்காமலே கிறிஸ்துவ ஜீவ விச்சத்துக்கு புசி ஞானஸ்தானத்து பாவத்துக்கு வச்சு தேவனி ஜீவ அப்பத்தை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதம் மூடுவது எவ்வளவோ செய்வதா பாவம்ட்டு மறுத்து விடலை. பரலோகராஜி சித்தத்தை செய்கிற பிதாவின் சித்தத்தை அவன் தான் பரலோகராஜி பிரவேசிப்பான் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 7:20 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அண்டர்லைன் த வேர்ட். யார் சித்தத்தை செய்கிற? பாதாளத்தில் இருக்கிற சாத்தானுடைய சித்தத்தின் செய்கிறியா? பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தின் அது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி அந்த இயேசு வெத்தியை குத்தார் சிலுவையில் ஏற்று தேவன் இது உயிர்த்தல் ஜீவ ரத்தத்தையே குத்துட்டார். அதை போய் பிதா குமார் பசு ஆதம் முழு உலகத்தை குத்தாதான் பரலோகத்தில் பிதாவின் சித்தம். இயேசு தான் அந்த இயேசு ஜீவன் பரிஜீவன் கொடுக்குறேன். அவனே இல்லாமல் வேற ஒருவரும் பரலோக ராஜ்யம் போய் பிரவேசிக்க முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போனால் ஒரு வெரி சிம்பிள். இயேசுக்குள்ளே வரணுங்க. நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருக்கணும். ஜீவ மார்க்கத்தில் வரணும். ஜோயே லைஃபுக்குள்ளே வரணும். இந்த பூமியிலே இந்த பரலோகத்தில் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. சாத்தான் நன்மார்க்க துன்மார்க்க பூமியிலே சாத்தான் ஒரு பாதாளம் வாழ்க்கையே கெட்டுன்னு வந்து போகுது பாரு. வாழ்க்கை கோடியாக பணம் திடீர்னு தற்கொலை பண்ணி சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பணம் காசு காரு பங்களா எல்லாம் என்ன பண்ணும்? சமாதானம் சந்தோஷம் சுகம் வேலை ஜீவன் கொடுக்கும். நல்லா படுக்கலாம், நல்லா தூங்கலாம், நல்லா காரில் போகலாம், நல்லா கம்ஃபர்டபுள்ன்றாங்களே அந்த மாதிரி நல்லா சொகுசாக இருக்கலாம். அவ்வளோதான் நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரெஸ் அணிக்கலாங்க. ஆனால் ஆத்துமாலு ட்ரெஸ் பிசாசு விட மாட்டான். நீ ஏன் ஆளு நன்மத்தை ஆதாம் வழியாக பிறந்துக்கிற பாதாள சித்தத்தை செஞ்ச நன்மார்க்கு தேவனுக்கு உலகத்தை காட்டுறதுனால உன்னை திருடுவேன், உன்னை கொல்லுவேன், உன்னை அழிப்பேன், மண்ணில் போட்டு மூடி சாகடிச்சு மண்ணில் போட்டு பாதாளத்துக்கு இது போது உரிமையாக வருவான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்? பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் சித்தத்தை செய்து இயேசுகிட்ட வரணும். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்குள்ளே எல்லோரும் எங்கிட்ட வாருங்க, நானே ஜீவப்போம். இந்த அப்பத்து புசித்து திராட்சரத்தம் வாருங்க. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விச்சத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கண்டே வச்சார் உன்னை. தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனி சாப்பிட்டு விஷம் ஆகிட்டேன். உடம்பெல்லாம் விஷம், கவலை பயம் வெறுப்பு சுயநீ தனி ஊறி கிடைக்குது உனக்கு. சாத்தானுடைய சித்தத்தை செய்து பாதாள ராஜ்யத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு பாருமா, சமுதாயத்துக்கு பாருமா. உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு குறுப்பு தான் உலகிக்குது. அப்போது ஏசு என்ன பண்ண? விஷம் முறிவு. இப்போது விஷம் குச்சிட்டானே என்ன பண்ணுறாங்க? ஆன்டி மருந்து கொடுத்து என்ன பண்ணுறது? விஷத்தை முறிக்கிற மாதிரி ஜீவ விஷத்துக்கு ஜீவ ரத்தத்தை பிடிச்சிக்கணும், ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணணும். அந்த ஜீவ பார்த்து அது தேவி நீதிட்டு உயிர்த்தல் அதை பிதாகுமார் ஆதம் முழு உழுது கொடுக்கும்போது நீ தேவடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்ட. நீ கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக சந்தேகமே கிடையாது. சில பேர் சொல்ல யாருங்க கண்டா பரல, அங்கே போன பிறகு தாங்க யார் போனால் யார் வர்றது தெரியும். அங்கே போன பிறகு தான் தெரியும். ஒரு ஊழியக்கார் சொல்கிறார், அங்கே போன பிறகு தெரிஞ்சுன்னா இங்கேயே சந்தேகத்தில் இருக்கிற சந்தேகமாக பிறகு போக மாட்டான். இங்கேயே தெரிஞ்சுக்கோ, போக மாட்டேன். ஜீவ விசத்துக்கு இல்லையா சபிக்கலாம் பக்கம் கிறிஸ்துவை கொடுக்குற தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இல்லை சபிக்கணும் பகைச்சின்னு
துன்பப்படுத்தணும் அது நன்மை தீமை காரியத்தில் வாழ்ந்திருந்தா இங்கேயே தெரிஞ்சுக்கோ பாதாள ராஜ்யம்தான். ஆனால் தான் கிறிஸ்துவுக்குள் வர்றதான் சொல்கிறாரு, என்னை கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பேன். கத்தாவே கத்தாவேன்னு சொல்லிட்டு சபிக்கணும் பகைக்கிறோம் நன்மார்க்கு துன்பம் நன்மை தீமை அறியத்தக்க வாய்க்கு வாழ்ந்தாக்கா அங்கே போன பிறகு தெரிஞ்சுக்குது. இங்கேயே தெரிஞ்சுக்கோ பாதாள ராஜ்யம்தான், இங்கேயே பாதாள ராஜ்யம்தான். அப்போ இங்கேயே ஜீவ மார்க்கத்தில் வா. அதுக்கு என் செய்தியை கேட்கணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGCI வெல்லூர், இன்னொரு சேனல் இன்னொரு துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இதெல்லாம் நூற்றுக்கு 100 உலகத்தில் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாதுங்க இந்த மாதிரி செய்தியை. இந்த சேனல் இந்த செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவான்ங்க கொடுத்து வச்சவங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இதை 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்க அவங்களும் ஆஸ்வதிக்க விடுவாங்க. காணிக்கை செலுத்துங்க தேவனுக்கு. அல்லேலூயா. அப்போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனை அண்டர்லைன் த வேர்ட். ஒன்று பாதாள ராஜ்யத்துக்கு சாத்தானுடைய சித்தத்தை நீ செய்யணும், இல்லைன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை இயேசுவின் சித்தத்தை எது லாபம்னு பாருங்கள். நாம் பிறக்கும்போது தவிர்க்க முடியாது, ஆதாம் வழியாக தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உண்டாயிட்டேன். இப்போ பிறந்துட்ட பிறகு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இயேசு நானே வழியும் ஜீவ விருட்சத்துக்கு நீ அந்த ஜீவனில் தேவி நிதித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் அதை புசித்து இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானப்படுத்து அந்த ஜீவ வார்த்தையை எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், தேவி நீதி, ஜீவ உலகம், ஜீவபானம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வாக்கு தத்தங்கள். தேவனாவே ஜீவன், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எல்லா வாக்கு தத்துவம் ஜீவ வாக்கு தத்தங்கள், இயேசு தேவனுடைய வாக்கு தத்தங்கள். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தெழு, தரித்திரம், எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம், வாக்குத்தத்தம், சாபத்துக்கு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டார் சிலுவையில். இயேசுவை தந்துள்ளி அதை பிதாவாகி தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். இயேசு ஜபத்தை எப்படி நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய வித பரமண்டலிக்க பிதாவே. அடுத்து சொல்லி உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடி சத்தன்றார். அங்கே நம்முடையதெல்லாம் அழுக்கான அந்த. அப்போது பரமண்டலிக்க பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம்னா உம்முடைய நாமம்னா இயேசுவின் நாமம். உம்முடைய பரலோகராஜ், உம்முடைய சத்தம், இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவம் எல்லாம் இயேசு நாமம். பரலோகராஜ் இயேசு வாக்கு தத்துவம். அது நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. ஏன்னா இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு உலகத்துக்கு மன்னிக்கிறது. உங்களை எந்த சோதனை தீமை என்று ரசிக்கிறோம். பாவன் பாதாள ராஜ்யம் ரசித்துக் கொள்வார். இந்த பூமி ராஜ்யம் வல்லவும் மகிழ்வு என்றையும் உம்முடைய பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் அனுபவிக்கலாம். அல்லேலூயா. அதுதான் இங்கே தெளிவாக சொல்கிறார். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சித்தத்தை செய்கிறியா, பாதாள பிசாசு சாத்தானுடைய சித்தத்தை செய்கிறான்னு பார்த்துக்கோ. நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் 4 போயிதுங்கன்னா வருஷ கட்சியில் எந்த மாற்றம் இருக்காது. நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசு இப்படியே போயிடுச்சுனாக்கா பாதாள ராஜ்யத்தினுடைய கிரியை தான் இருக்கும். தேவடைய ராஜ்யத்தின் கிரியைனா பரலோக ராஜ்யம்னா ஆசை. தாவீது வர வர கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. அந்த வேடக்கு அவன் எக்காலம் என துதி தோத்திரம் ஆராயனை ஜபம் கிறிஸ்து கடுத்த காரியம் என் நாவும் நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. தேவனுக்கு தனக்கு உலகத்து தாவீது வர வர விருத்தடைகிறான். அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு எந்த ஆயுதம் வாய்க்க மாட்டேங்குது. கட்சியில் பார்த்தா ராஜாவாயிட்டாங்க. கர்த்தருடைய வசனம் நிறைவேறும். அவர் வசனம் திடீர்னு பார்த்தா சிறைச்சாலை எகிப்துக்கு அதிபதி ஆயிரான். ராஜா அப்பா அம்மானாத கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு திடீர்னு பார்த்தா 124 ராஜாத்தி ஆகிட்டேன். ராஜாத்தி அப்புறம் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுறான். ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு. அந்த ஆட்டு உலகத்துக்கு ஜீவாட்டுக்குட்டி இயேசு தேவாட்டுக்குட்டி. அந்த தேவன் ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாங்க. 100வது வயசில் பிள்ளை பிறகு 90வது வயசில் சகல கால பொண்ணு வெள்ளியமான சீமானா இருந்தான். அவங்களாம் பழைய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் சித்தத்தை வந்து பைதட்டு ஆட்டுக்குட்டின் மூலமாக நிறைவேற்றுறாங்க. ஏன்னா இயேசு சரீரத்தில் வரல. புதிய ஏற்பாட்டில் அந்த உலகத்தின் பாசம் தேவாட்டுக்குட்டி கன்னி மரியாள் வயதில் எழுத்தின்படி வந்துட்டார். அவர் தான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். மத்தேயு 7:21 அவர் தான் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது. இயேசு சொல்றாருங்க. வேற யார் சொன்னாலும் பரவாயில்ல. தீர்க்கதரிசி இல்லை, பவுல் இல்லை, பேதுரு இல்லை, ஆபிரகாம், ஈசாக்கு, தீர்க்கதரிசி, எலியாத்தெல்லாம் இயேசுவே சொல்றாரு. சொன்ன கரெக்டாக சொல்லுவாரா இல்லையா? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது. கட்சியில் பார்த்தா ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, அந்த ஊழியர் செல்ல, இந்த நன்மார்க்கு துன்மார்க்கு பேச பிசாசி சித்தத்தை. ஆனால் தான் சபையில் சபையாக அசுத்தாவியாகுது. வியாதி வரும்போது தரித்திரமாகவே இருக்குது. அப்போ என்னத்தையும் பண்ணணும்? கிறிஸ்துவை காட்டு. பிரச்சனை உள்ள ஆளுக்கு, உன்னை சபிக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, தூஷிக்கிறவனுக்கு, அந்த ஜீவ விச்சத்துக்கு என்ன தேவை நீதி உயிரை தேவன் தர கொடுத்து அசுத்த பசுத்தான் பிதாவின் செத்தான். நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. ஏசு எங்கே போனாலும் சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூஷிக்கிறவன் தான் இருந்தார். ஏன் நன்மத்தையும் ஏதாவது பேசினாரா? ஏசு எங்கேயாவது பேசினாரா பாரு? மத்திய மார்க்லூக்காயா ஜீவ வார்த்தையை தான் பேசி, பிதா விச்சத்தை தான் பேசியிருந்தேன். அதனால தான் தேவதூரம் பசுத்தாவியெல்லாம் இயேசு பின்னாடி உலகத்தை கலக்கி நின்றார். நீ என்ன பண்ணுற? இயேசு வெற்று ஞானத்தை திருவந்துட்டு அந்த உபதேசம், இந்த உபதேசம், அந்த ஊருக்கு சரியில்லை, இந்த ஊருக்கு சரியில்லை, அந்த அரசியல்வாதி சரியில்லை, மாமியார் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, இப்படியே பேச்சு நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் இந்த அசுத்தாவியாக தான் சபசபையாக ஊழியக்கார வாழ்க்கையில் தான். அதனால தான் ஜீவ மார்க்கத்தில் அந்த தேவ நீதி ஜீவத்தில் உங்கள் பிள்ளைங்க பேச தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயத்து பசுத்தாய் தேவதூர் பணிவு செய்வாங்க. எந்த இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு அப்படிதான் இருந்தாரு. அவர் நானே வழியும் சத்தியம் செய்யும். நீ ஜீவனுள்ள தேவடைய ஊழியக்காரன், நீ ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா இருக்கிறாய். ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தையில் தேவி நீதி தூள் இயேசு கிறிஸ்துவாமட்ட வார்த்தை தாங்க. பிசாசு ஆதாம் நன்மை தீமை வார்த்தை, நன்மை அது மரண வார்த்தை. அதில் கண்களிச்சவன் சுயநீதி அநீதிக்குது. இயேசு ஜீவனில் தேவி நீதி தூய்தல் இயேசு கிறிஸ்துவாமட்ட வார்த்தை தலாங்குது. எல்லாம் விலையேறப்பட்ட காட்கையின் தேவரகமான வாழ்க்கை சோயே லைஃபு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணு. இதை நிச்சயமாக நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். அப்போது மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கிலீஷில் பாரு, Matthew 7:21 Not everyone who says to the Lord, Lord, will enter the kingdom of heaven, but only the one who does the will of my Father who is in heaven. But only the one who does the will of my Father who is in heaven. பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி, வில் அவருடைய சித்தம். இயேசு தான், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் தான். வாயினாலும் உன்னை ஒருத்தனும் பீட் பண்ண முடியாதுங்க. ஒரு கோலியாத்தை ஒன்று ஜெயிக்க முடியாது, ஒரு ஆமான ஒன்று ஜெயிக்க முடியாது, ஒரு பார்வன் ஒன்று ஜெயிக்க முடியாது. அவங்களாம் பிசாசின் சித்தத்தை செய்தாங்க. பார்வனுக்கு சமுத்திரத்தில் போய் மாட்டாங்க. கோலியாத்து ஆதாம் வழியாக பிறந்தவன் கல்லடிப்பட்டு சேர்த்தே போயிட்டான். பாதாள் ராஜன் ஆமான் யுதகுலத்தையே சங்காரம் பண்ணணும். அவன் செய்து தூக்கப்படுத்த அவனையும் மடிஞ்சு போனான். நீ ஆமானா இருக்காது, பார்வனா இருக்காது, கோலியாத்தா இருக்க. எல்லா அம்மா இது ஆதாம் வழியாக பிறந்தவங்க தான். நன்மார்க்கு ஒரு பிசாசி சித்தத்தை செய்ய வந்தாங்க. தாவீது நீயோ நின்று இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தினாலே போனான் பாருங்க. அதுதான் பிதாவி சித்தம். இன்னைக்கு தாவீது பரலோகத்தில் இருக்கிறான். எஸ்ஸரு யூதகுலத்தையே சங்காரம் பண்ணவன் ஒரு ஆகாசுவராமன் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே ஆகாசுவரு காரியத்தை மாறுதலை பண்ணினான். சட்டத்தை மாற்றினா தப்பிச்சிக்கினான். ஆனால் ஆமான் உறுதியாக இருந்தான். ஆதாம் சங்காரமன் எஸ்ஸரு பிதாவின் சித்தம். அவங்க 2 பேர் ஆகாசுவரு அவன் விருந்திலே திராட்சரசம், யூத பெண்ணு திராட்சரசம் கொடுக்குறாங்க. கலிப்பு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை இயேசு சொல்கிறார். திராட்சை நித்திய ஜீவன். இயேசு ரத்தத்தை காட்டுறா பாருங்க. இயேசு தான் காட்டுற ஆமானுக்கு. ஆகாசுவரு விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிதாவின் சித்தத்தை செய்கிறா. யூத குலத்தையே காப்பாத்துறா. ஆமானு ஆதாம் வழியாக பிறந்தவன். அம்மா வைத்த நன்மத்தை மரியாதை அவன் செய்த துன்பத்தில் அவனே மடிஞ்சு அவனே பாதால் போய் ஆமானு. பார்வன் ஆதாம் வழியாக அம்மா வைத்தல நன்மத்தை மரியாதை கொண்டா பண்ண. பார்வனும் சமுத்திராயத்தில் மாண்டது.
மோசே பஸ் காட் ரசிச்சு நிலைக்கால் பிதாவின் சித்தம் பஸ் காட்டுக்குட்டி, அது பைதட்டு ஆட்டுக்குட்டி, அது 1 வயது ஆணும் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது நிலைக்கால் போசம், அது இயேசு நமக்கு பழைய ஏற்பாட்டில். அப்போது என்னதான் இருந்தாலும் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். அதான் பரலோக ராஜ்யத்தின் பிதாவினுடைய சித்தம். இந்த பூமியில் பரலோக வாழ்க்கை பாலும் தேன் ஒரு நல்ல விசாலமான வாழ்க்கை, காணான் தேச வாழ்க்கை, இஸ்ரேல் ராஜாத்திய ராஜா வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை, 120 நாடுகள் ராஜாத்தி. பாவியினுடைய ஆசையெல்லாம் நீதிமானுக்கு ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்தருக்கு எழுதி வச்சான். ஆகாசம் நீதிமாட்டி கிறிஸ்துவ தேவன் தன் பிதாவின் சித்தத்தை செய்தா பாவியினுடைய ஆசையெல்லாம் உனக்கு வந்து சேரணுங்க. அப்போ அந்த பாவி கட்சி கொட்டதில்லை. ஜீவஸ்வர இயேசு சாப்பிட தேவன் தனக்கு உலகம் முழுவதுக்கு கொடுக்குது. இப்போ மைசூரில் இருக்கிற ஒரு 4 நாளாக ரவுண்ட் வச்சுருந்தாங்கிறேன். எல்லாம் ஆதாமியாவில் பெரிய பெரிய பில்டிங் என்ன கட்டி ஆதாமுக்குள்ளே வந்துடும். நன்மை தேவன் தனக்கு உலகத்துக்கு அவனுக்கு இயேசு ஜீவன் பரி வானத்தோட சகல அதிகாரம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகம் கொடுக்குற வேலையை எல்லா பாவியினுடைய ஆசை உண்மையிலே எது வேதம் சொல்லுதுங்க. நீ நீதிமானா இருப்ப, தேவி நீதிமானா பிதாவின் சித்தத்தை செய்வியா? இல்லை நாடு செல்ல ஊடுதல் மக்கள் சரியில்லை, அவன் அந்த தப்பு செய்யறான் இந்த தப்பு செய்கிறான், சுயநீதி அநீதி நியாயப்பிரமாணம் பண்ணி எல்லாம் தப்பு தான் பண்ணுவான், தப்பு தான் செய்வான். அதுக்கு பரிகாரம் பண்ணியா ஜீவரத தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுதுக்கு கொடுத்தாரு. உங்கள் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஆதாம் வழியாக தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம், தாய் தப்பன் பெத்த புள்ள, கட்டின மனைவி கட்டின புருஷன் பிறக்கும்போது பாதாள சித்தத்தில் வரும் பாதாள வேலையை தான் காட்டுவான். நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உங்களுக்கு அசுத்தை சத்தி பசுத்தை இருக்கியா? அதான் இல்லை. அதுக்கு என் செய்தி கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணணும். அப்போது மத்திய 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அண்டர்லைன் இந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவளே எவ்வளோ ஆதாம் ஏவாள் முழு உலகத்தில் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவேன்னு சொல்லிட்டு பிதாவின் சித்தத்தை செய்யலைன்னாக்கா அன்பிட்டு கர்த்தாவேன்னு தான் சொல்லிட்டேன். கட்சியில் பார்த்தா அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவன் இப்படி பண்ணிட்டான், எல்லாமே சரியில்லைப்பா. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரி ரொம்ப மோசம் தான் விலகி இருந்தார். ஆனால் ஜீவ ரத்தம் முழு உலகத்துக்கு கொடுக்காமல் எல்லாரும் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு, பிதாவாகிய தேவனை கொடுக்குறாரு. அதில் கரெக்டாக இருந்தார் பிதாவின் சித்தத்தில். நீ கூட பிதாவின் சித்தத்தை சபிக்கிறவன், பகைக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறவன் இயேசு ஜீவன் பரலோக வானத்தோட வாய்நாளெலாம் கொடுத்துட்டே இரு. அப்புறம் கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லி ஏச்சு ரொம்ப விலை கொடுரு. நான் பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை பிரிவினை இந்த மாதிரி ஆவிகள்லாம் இடம் கொடுக்காத, மாம்ச சிந்தை. அதனால் கிறிஸ்துவை கொடு, இல்லைன்னா ஆதாம் சிந்தையை காட்டு. ஆதாம் நன்மார்கள் தேவன் தனக்குள்ள பாதாள ராஜ்யத்தம் உடம்பு கெட்டுக்கூடும், ஆத்மா கெட்டுக்கூடும். பிசாசு உரிமை உனக்கே தெரியாது. என்ன ஒரே சோதனையாகுது குடும்பத்தில், உனக்கே தெரியாதுங்க. நன்மை தீமை அறியத்தக்க அந்த வாடகை இருந்துச்சுன்னா பிசாசு உரிமை நம்ம கேஸு, நம்ம வார்த்தை கேட்டு நம்ம கனியை சாப்பிட்டு நன்மார்க்கு துன்மார்க்கம் கண்ணில் சுயநீதி அநீதி காட்டிங்கிறான் தேவன். அதனால் நம்ம போவோம்னு சொல்லி பிசாசு அசுத்தாவி வானமிட பொல்லாத அசுத்தாவியெல்லாம் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாக தான். எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் தடை, இப்படியெல்லாம் இருக்குது பாரு வாழ்க்கையில். அப்போ ஆதாமின் சிந்தை மாறணும், கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானம். ஏசு எங்கு சுற்றி இருந்தார், பிசாசின் வல்லமையில் ஆக்கப்படுகிற யாவரையும் குணமாக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேனார். என் பிதா யோவானி 5:6 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானோரும் ஜீவனுடையவர். ஜோயே லைப்புக்குள்ள வாங்க, இல்லைன்னா நன்மை தீமை அறியத்தக்கவாரி ஷாகவே ஷாவாய் பிசாசு பாதாள ராஜ்யத்து. அப்போ உலகங்களும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா 7 கண்ட ஜனங்களும் அம்மா வயிற்றில் ஆதாம் ஏவாள் வழியாக பிறக்கிறாங்க. உலகங்கள் குட்டி பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்பெல்லாம் பாருங்கள். எங்கே பார்த்தா கொலைகளும் வியாதி வறுமையும் மரணங்களும் விசாரணை வேசி சுயநீதி அந்தி பாதாள ராஜ்ய பிசாசு சித்தங்கள் நடக்கிறது. அதுக்கு தவிர இயேசு ஜீவன் தேவ நீதி தூத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்டம் வாங்குது. அது இயேசு கிறிஸ்து எல்லாமே இருக்குது. நீ சிக்கிவிடும் தோப்பு தொரு வீடு மனைவி பிள்ளைங்க எல்லாமே இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. அந்த பிதாகுமார ஆதாம் வந்து முழு உலகத்துக்குள்ள அசுத்தாய் தோத்து பசுத்தாய்
பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை இந்த பூமியில் வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. கிறிஸ்துக்குள்ளவா. பவுல் ஆதாமுக்குள் பிறந்து தேவடைய பிள்ளைகள் எல்லாம் துன்பப்பத்தி இருந்தான். கிறிஸ்துவன் திருச்சபை ஜனங்கள் பவுல் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் இருக்கிற நானல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். இன்றைக்கி பரலோக ராஜ்யத்திற்கான பவுல் கொரிந்தியர் கலாத்தியர்லாம் போய் கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்துக்குள்ளே கொண்டான். இனி நானல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். அந்த ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசுகள் எதிர்த்து கொரிந்தியர் கலாத்தியர் ரோமாபுரியெல்லாம் போய் மாபுரிய கொண்டு வரான். இனி நானே இல்லைன்னா இயேசுவே எனக்குள் பிழைத்தான். அப்போ பிதாவின் சித்தத்தை பவுல் செய்ததுனால எருசலேம் தொடங்கி இல்லிருக்க வரைக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறான். அந்த நாட்களில் அந்த பவுல் 13 நிருபங்கள் எழுதிக்கிறான். நான் 2500 மேலான வீடியோ போடுகிறேன். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் போய் பாருங்கள். எல்லாம் ஜீவ மார்க்கம் தான். 100க்கு 100 கேட்க காது கிழிஞ்சு போயிடும். உங்கள் நண்பர்கள் உள்ள ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அப்போது மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பார்கள். இயேசுதான் கம்ப்ளீட் வேர்டு. கடைசி தீர்ப்பு தான். கத்தாவே கத்தாவேன்னு சொல்லிட்டு சுயநீதி அநீதியில் போவாத, நன்மார்க்க துன்மார்க்கத்தில் போவாது. கத்தாவே கத்தாவே சொல்லி பிதாவின் இயேசு ஜீவன் பரிவச்சவன் பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகத்து வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு. அசுத்தாவி போகும். பசுத்தாவி ஒரு தேவதூர்கள்லாம் வருவாங்க. எப்படி நன்மை தேவங்க தேவன் தனக்கு கொடுத்தா பசுத்தாவி ஆசீர்வாதெல்லாம் திருடி கொண்டு அழிச்சிடறான். அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா நீ திருடப்பட்டது 10 மடங்கு திருப்பி கொடுக்கப்படுமா? அந்த மாதிரி ஏந்து போன தேவன் ரட்சிக்கு மனுஷகுமார் மத்திய மாற்றகுமார் எங்கும் சுற்றி தந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் கொண்டு நானே நல்ல மேய்ப்பன் ஜனலுக்காக ஜீவன் அந்த ஜீவன் நானே வழி ஜீவனில் தேவனி தூய்த்தது. பிதாகுமார் பசுத்த ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்குறாரு. மரித்தோர் கூட எழுப்புறாங்க. பிசாசு நன்மை தேவன் சாகவே சாவை பாவத்திலிருந்து மரணத்தை கொடுக்குறான். இயேசு மரித்தோரி இயேசு உயிர்த்தொழி ஜீவனமாக்குறார். லாசர் ஆதாம் வழியாக வியாதிப்பட்டு மறிச்சிட்டான். இயேசு என்ன பண்ணார்? நானே உயிர்த்தெழு ஜீவன். அந்த உயிர்த்தெழு அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு மரணம் டெலிட் ஆகிட்டு பசுத்தா ஏறி செத்தம் உயிரோடு விடுறான். ஒவ்வொன்றுத்துக்கு பரிகாரங்க. பாவத்துக்கு பரிகாரம் தேவநிதி, சாபத்துக்கு பரிகாரம் ஆசீர்வாதம் வாக்கு தரித்திரத்தி ஜீவ ஐஸ்வர்யம், பாதாளத்துக்கு பரிகாரம் பரலோகம். அப்போ மரணத்துக்கு பரிகாரம் உடித்தேழு ஜீவனம். அதை ஏன் பேர் சொல்லி பிதாக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூட ஒரு ஆள் கூட்ட ஒரு ஆள் மரணம் வந்துடும். ஆனால் ஆதாம் தொடங்கி 2வது உயிர்த்தொழி ஜீவனுக்கு பிதாக்குமார் ஃபஸ்ட்டு மரணம் டெலி பசு செத்தம். அதனால தான் மருத்துவ கூட எழுப்பிட்டாரு. சீசன் பார்த்து குஷ்டவகையில் சுத்தமாக கூட இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? ஆமாம், இதெல்லாம் இப்போ தாங்க தெரியுது. ஆரம்பத்தில் தெரிஞ்ச என் கண்ணு காது மூக்கு எல்லாம் அதுதான் சின்ன வயசு பேருக்கு சொல்லி கொடுக்குறது செய்திகள். ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவலட்சி, ஜீவ கிட்னி, பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கூட பசுத்தாய் கிட்னி, ஆற்று, லங்ஸு, கண்ணு, காது, ஜீவ ஸ்கின்னு எல்லாத்தையும் அசைவாடி சூப்பர் மேனாக தான் இருப்பேன். ஜோயே மேன். நீ ஜீவில் தேவடைய ஆலயமாக இருப்பாய். ஜீவ ஐஸ்வர்யம் நன்மை தீமையில இருக்குது. எதையுமே தொடாது. சாகவே சாவில் தான் போய் முடியும். கட்சியில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பாதாளத்துக்கு நேராக போய் முடிஞ்சிடும். ஆதாமின் சிந்தைய மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஃபேஸ்புக்கில் இப்போ துளசிராம் தாமஸ், யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணு. அபண்டன்ட் லைஃப் சர்ச் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணு. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. இன்னொரு சேனல் FGCI வெல்லூர், அந்த சேனல் சப்ஸ்கிரைப். இன்னொரு துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் யூடியூப்பில். இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. தினந்தோறும் கொடுக்குற செய்தி கேளு. உலகத்தை வெற்றியாக வாழு. ஒன்று பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவள் இல்லையா விட்டுட்டுனா பாதாள ராஜ்யத்தை சாத்தானுடைய நன்மை தீமை நன்மார் சுயநீதி அநீதியை அறிந்து அறிய தேவனுக்கு தர கொடுத்து காட்டவில்லை. கட்டாயம் வரும். பிசாசு கட்டாயமாக வருவான். திருடுவான், கொள்வான். பாதாள பூமியிலும் பாதாள ராஜ்யம் குயித்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால் உங்கள் பிள்ளைகள்லாம் ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பிள்ளைகள், நண்பர், உறவுகளுக்கு, ஏரியாவுக்கு, ஜனங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை கிறிஸ்டின் சேனலில், கிறிஸ்டின் குரூப்லலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. நல்ல வேலை செய்கிறீங்க. மீடியா மிஷினரியாக இருங்க. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்றைக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளம் ஃபுல்லாக கசப்பு பகை வைராகி, அந்த ஊருக்கா செல் இந்த ஊருக்கா செல், அந்த அரசியல்வா செல் எந்த சுயநீதி அடித்து இருக்கிற சபைகளில் பாதாள ராஜ்ய சாபங்கள் பாவங்கள் மரண திருமாகும் அசுத்தாவியாக சபைகளில் ஒரே போராட்டம் பகையை கசப்புமாக்குறாங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை பின் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு எல்லாருக்கும். ஏசு அப்படி வாய்ந்தாருங்க, 3 வருஷம் அப்படி வாய்ந்தாருங்க, 33 வருஷம் அப்படி வாய்ந்தாரு. ஜீவனாவே நம்ம நன்மை தீமையிலேயே இப்படி வாய்நாள்லாம் வாயிருமோ, தேவன் தனக்கு அவர் ஜீவ வச்சதுக்குன்னே தேவன் தனக்கு கொடுத்து வாய்நாள்லாம் கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் உலகத்தில் டாப் அந்த ஜீவத்தை சிறுவில் குத்துட்டும் போயிட்டாருங்க உங்ககிட்ட எங்கிட்ட. அந்த ஜீவனில் தேவ நீத்து உயிர் தெலுங்குது. நீங்கள் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு, நீங்கள் உலகம் சகல ஜாதி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். ஜாமோனுங்க வசதிக்காக இந்த அருமையான ஆண்டவரே காலை வேலையில் இந்த மைசூர் பகுதியில் வந்து ஆண்டவரே இந்த செய்தி கொடுக்கும்படி நீ செய்த கிருபிக்காய் நினைச்சு பயப்படாத, கலங்காத, தெரியாது. இனி நான் அல்ல, இயேசுவே வருத்தப்பட்டு வாரம் சமக்குள்ளே எல்லோரும் எண்ணிருக்குவார்கள். நானே ஜீவப்போ இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். ஏனென்றா அப்போ ஆதாமையாவது நன்மை தீமறியத்தக்க அப்போ கனியை புசித்து சாக கிடைக்கிறீர்கள். திருடமும் கொள்வாய்க்கு ஒரு வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்தல் இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்துவம். அந்த இயேசு ரத்தத்துக்கு வெளியே வாழ்றது சகல அது பரலோகமே இருக்குது. அது என் பேர் சொல்லி பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்து வாய்நாளெலாம் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க. பரலோகராஜ பிதாவை சித்தத்தை செய்யணும். பரலோகராஜ் பிரவேசம், பரலோகராஜ் ஆசுவாதம், வாக்குத்தத்தை ஆசுவாதம். ஆண்டு தேவி நீதி ஊற்றி இயேசு கிறிஸ்து வாங்க இந்த பூமியில் பரலோகராஜ் வாழ்க்கை வாழ நித்தியத்தில் பரலோகராஜ் சுதந்திரிக்கேன். இந்த செய்தியை கேட்குற ஒரு பயன்படுத்தும்படி பயன்படுத்திக்கிற தாய் உலகங்கள் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்து பாதாள ராஜ் சித்தத்தை சாத்தானுடைய சித்தத்தை பாவத்தை சாவத்தமான தரும் உலகங்களுக்காக. உலகில் 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்காங்களா. இந்திய தேசம் 130 கோடி ஜனங்க. எங்கள் கிராமத்தில் 10,000க்கு மேலே ஜனங்க. வேலூர் 50 லட்சத்துக்கு மேலே ஜனங்க. எங்கே பார்த்தாலும் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்து பாதாள ராஜ் சித்தத்தை கிராமங்களில் பட்டங்களை குடும்பங்கள் சாபங்கள் மரணங்கள் தட்டுகள் அவமானங்கள் கடன் தொல்லை ஆபத்து விபத்து வறுமை தரித்திரம் பாதாள ராஜ்யம் பிரிவினை தடைகள் பலவிதமான பிசாசிங்கிரிகளாக இருக்குது. இயேசு எங்கும் சுற்றி நன்மை நல்லமே இப்போ ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுத்து இயேசு சாப்பிட்டவா தேவன் தருவா சுத்தத்து பசுத்தாயிருக்கு. இனி பாவத்தை கிறிஸ்துவின் நாடியராஜ் நீங்கள் கூடிய ஒரு நீர் இது சொன்னது போல உலகில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவச்சவன பிதாக ஆதா வந்து முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவ கிராமங்களில் பட்டல தேவ முழு உலக அலையலையாக கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் தேசம் முழு உலகத்தில் ஓடாகொடி இயேசு ஜீவன் பரிவு பசுத்தாவை கட்டுவித்து தேவர்களை பணிவிச்சு மாபெரிய கொண்டு வருகிறதா இடைவிடாமல் இயேசு ஜீவன் பரிவு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் பரலோகராஜ் சித்தம் ஆண்டவராக இயேசு சாமண்ட வாக்கு தேவனி தூவித்தில் உலகின் மாம்சமான யாவது இயேசு ஜீவன் பரிவு பிதாக்கோ ஆதாவும் முழு அவை இலக்கு தக்க கட்டவிக்கிறங்கத்தா வாயிடலாம் இதயம் அசுத்தாய் சொத்துக்களை பசுத்தாய் தேவர்களை பணிவிச்சுட்டா மாபெரிய உண்டாகிறதாவே மாபெரிய கொண்டு வருக்காய் நினைச்சத்துவோம். நீ அப்படியே சேர்க்க நினைச்சத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராம் தாமஸ் சென்று யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. உங்கள் சேனல் துளசிராம் தாமஸ்னு வச்ச இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கடைசி நாள் இணைப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் என்னுடைய செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் பாதாள ராஜ்யத்தின் சாத்தானுடைய சித்தத்தை செய்கிற ஜனங்க தான் இருக்காங்க. எந்த நாட்டுக்கு போ, எந்த ஆப்பிரிக்கா போ, ஐரோப்பா அமெரிக்கா சைனாவுக்கு போ, சிங்கப்பூர் போ, மலேசியா போ, கிராமங்கள் தோறும் பட்டம் ஆதாமுடைய அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பள மரணத்தை தேவன் தனக்கு உலகத்து குத்துந்தாங்கிறான். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவ நீட்டு வைத்தல் தேவன் தனக்கு உலகத்து குத்து அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிற வேலையை பார்க்கணும். ஆனால் என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நல்லவே இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாயத்து பசுத்தாய் இருக்கு தேவன் இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும். என்னுடைய எல்லா செய்தியிலும் கேட்கணும். இல்லைன்னா இன்னொரு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. பாவத்தை மறைத்து தேவன் தர உங்களுக்கு காட்ட தான் வேணும். அது சாத்தானுடைய சித்தம். அது பாதாள ராஜ் இங்கேயும் பாதாளம் நித்தியத்திலும் பாதாளம் சீரியஸான மேட்ரு. ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைத்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ண முடியும். நல்ல வேலை செய்யுங்க. கண்டிப்பாக உணர்வு என் செய்தியை கேட்டால் விளங்காதவனுக்கெல்லாம் கூட விளங்கும். மாபெரும் வெளிப்பாடெல்லாம் உண்டாகும். அதனால் மிஸ் பண்ணாதுங்க. மீடியா மிஷினரியாக இருங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் ஷேர், தமிழில் தெரிஞ்சால் மலையாளம் தெரிஞ்சால்
கன்னடா தெரிஞ்சா, தெலுங்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இந்த செய்தியை முழு உரிமை தரேன். எவ்வளோ பேருக்கு என்னென்ன இந்த செய்தி எப்படியெல்லாம் ஷேர் பண்ணுமோ அப்படியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மக்களை காப்பாற்றுங்க. அவங்க ஆசுவாதமாக நித்திய பரலோகராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கற்றுவங்களை ஆசுவா இந்த செய்தியில் கற்றுவங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஆமாம், கத்தரை கனம் பண்ணணும். கத்தரை கனம் பண்ணணும்னா கத்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கத்தருக்கு காணிக்கை செலுத்த என்னுடைய கூகுள் பே காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. பேங்க் டீட்டெயில்ஸ் வேணுன்னா என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வேலூர், இந்தியா. கூகுள் பே அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கத்தரை கனம் பண்ணுங்கள். கத்தர் உங்களோடு கூட பேசி கத்தரை இடைப்பட்டிருக்கிறார். கோடி ரூபாய் கொடுத்தா கூட காணி கொடுத்தா கூட இந்த செய்திக்கு ஈடியனையாகும். அதனால் கத்தரை கனம் பண்ணும் விதத்தில் கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கத்தர் மகிழ்ச்சி அடைவார். இன்னும் இந்த செய்திகளை எப்படியெல்லாம் பிரஸ்தாபம் வெளிப்படுத்தணுமோ சேனலில் மீடியாக்களில் நல்ல கேமராலாம் வாங்கி இன்னும் தெளிவாக நல்லா எடிட் பண்ணி நல்ல விதத்தில் செய்கிறதுக்கு இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறதுனால, இந்த செய்தி மூலம் வெளிப்பாடு பெற்றதுனால நிமித்தம் நீங்கள் கத்தரை கனம் பண்ணுங்கள். நிமித்தம் காணிக்கை செலுத்தி கத்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன். அந்த செய்தியெல்லாம் கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, நண்பர்கள், உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஆபரியங்களை கொண்டு வருவார். மத்தேயு 7:27, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவளே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மீண்டும் ஒரு முறை இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராய். இந்த செய்தி 30/6/2025 மைசூரில் வந்திருக்கிறேன். எங்கள் மாமியார் இருக்கிற இல்லத்துக்கு இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.